மேடையில் முடி ஓட்ட இருக்கடா. எங்கள் அப்பா வந்துட்டார். 200 கொடுப்பா பற்றிய மருமகளுக்கு இது வாங்கிட்டு போகணும், பேம்பஸ். இது என்னது? பேங்கோஸ். மேடை இந்த இடத்தை கொடுத்த எங்கள் அப்பா எம் ராமர், அவர் குடும்பத்தார்களுக்கும் ஐயனார் கோயில் பங்காளி சார்பாக, நாடக கலைக்குழு சார்பாக. ஆமாம், ராமதாஸ் மாமா. சரி சரிப்பா. என்ன பாட்டு பாட? செய்யாமல் ராமதாஸ் மாமா பாட்டு. நான் இப்போ பாடினது ஹிந்தி பாட்டா? எப்பாய், அவர் எங்கள் மாமா, அவர் செயல் வேற, நான் வேற ப்ரோ. எப்பா உனக்கு பாட்டு இப்போ பாடுறேன் பாரு, ஐயா பாட்டு. கருத்தான பாட்டு பாடவா? கருத்தான பாட்டுன்றே, கருப்பேன் பாட்டா இந்த பாடுறேன் பா, பாடுறேன். ஒரு ஐயா பாடுறாரு. அல்லோ அல்லோ. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க. 18 சித்தரில் ஒரு சித்தரின்னு சொன்னாங்க, அட சொன்னாங்க. அந்த 18 சித்தரில் ஒரு சித்தரின்னு தேவரங்க. ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க. 18 சித்தரில் ஒரு சித்தரின்னு சொன்னாங்க, சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க. இந்த ராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, அட இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க. இந்த ராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, இந்த எக்குளம் வணங்குகின்ற செல்லமுங்க. 18 சித்தரில் ஒரு சித்தரின்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க. படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒரு பாட்டு படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன் உண்மையிலே. என் அன்பு உறவுகளே, இன்று அத்தனை பேருமே சுகர் பிரஷர் இருக்குல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டைங்களுக்கெல்லாம் அது வரல. காரணம், இன்று சுகர் பிரஷர் வருவது பெண்கள் தான் காரணம். ஆத்தா, குக்கர் சாப்பாடு தீங்கானது. கை தட்டுங்க. குக்கர் பூரா அள்ளிட்டு வா, இரும்பு கடையில் போடுவோம். உடனே கக்கண்டிவே. அன்றைய காலத்தில் எங்கள் அப்பத்தா கிழவெல்லாம் மண்பானையில சமைச்சாங்க. மண்பானையில சமைக்கும் போது மண்ணோடு சேர்ந்து அரிசியும் உள்ள விழுந்து அந்த சாதம் சத்துக்களை தந்தது. அதனாலதான் குத்துகளை பெற்றார். சத்து குத்து. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அன்றைய காலத்தில் 27 பிள்ளை, 15 பிள்ளை. காரணம் ஹெவி ஒர்க், ஹார்ட் ஒர்க். காரணம் ஒரே ஒரு கோமணம் தான். கோமணமே கட்ட மாட்டாங்க, காட்டுவாசி மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த காலத்தில். வேறு எங்கே போய் வீடியோ எடுக்கிறவாரு. ஏன் அந்த குழாய்க்குள்ள செல்ல வைவேன்? கொலா செல்லு பயலுகண்ணா கொட்டூரமா. இன்று யாரப்பாரு பூரா வாக்கிங்க. 40 வயசு ஆயினா கமுதி பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் என்ன மச்சான் அவளை வேமா நடக்காட்டா வேமா நீர்மலைக்கு வந்துடுவாங்க மச்சான். பூரா ப்ரெஷர் எங்கே பார்த்தாலும். இப்படிதான் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட சொன்னார், தினமும் 10 கிலோமீட்டர் நடக்கணும்யா, 1 மாதம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. கமிதியில் சொன்னாள் 1 மாதம் கழிச்சு டாக்டர் ஃபோன் அடிச்சிருக்காரு, நான் மெட்ராஸில் இருக்கேன் இருக்கேன். அந்த ஆள் நடந்துக்கிட்டே மெட்ராஸ் போயிட்டேன். 10 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வீட்டுக்கு வரல, துருவா நடந்திருக்கேன். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் தாய்மாரில் சொல்கிறேன், ஒரு 40 வயசு ஆகிட்டுனா இரவு நேரத்தில் சப்பாத்தி சாப்பிடுங்க. எங்கிட்டு சாப்பிடு, புரிஞ்சு அவனுக்கு போட்டு கொடுத்தா. அப்பெல்லாம் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து பழமரம் போதே 2 கைக்கு 3 கை சாப்பிடுவா. காரணம் அப்படி அப்படி உட்காந்துக்கிட்டு அத்தான் இன்னும் போட்டு சலுப்புடுங்கத்தேன், கருவாடை உரிச்சு தரவா, முட்டை உரிக்கவான்னு கெஞ்சி அள்ளி அறை வாங்க கச்சா கச்சா கச்சா. இப்போ ஒரு தோசை சுட்டு கொடுத்துட்டு சீரியலில் உட்காந்துறது புருஷன் தட்டை கடிக்கிறேன். தோசை தோசை அவ்வளோதான் லூசே, மடித்து வச்சுட்டு போ. பூரா ஏன் அப்படி சிரிக்குன்னு தெரியலையே, சிந்திக்க வேண்டும். எங்கள் அண்ணன் உழ வைக்கும் போல அதே கை இப்படி தட்டுது. ஆனால் பெண்களை மிஞ்சி விட்டார்கள் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். இப்போ சமையல்ல
இனிமேலும் கல்யாணம் பண்ற ஆளுகள்லாம் பிள்ளை சமைக்குமா, வீட்டை நல்லா பார்த்துக்கிறோமான்னு நினைக்காத. பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டில் உட்காந்தா போதும்னு சொல்லி தாலி கட்டு. ஏன்னா பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம நாயா தெரியான். முதுகுளத்தூர் கமுதி பஸ் ஸ்டாண்ட்லாம் பேக்க வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் எதுவும் பொண்ணு இருக்குமாயா? ஆட்டோ விளம்பரம் வரைக்கும் வந்துட்டேன். ஐயா வணக்கம் வணக்கம், மாப்பிள்ளை வயது 32, அவர் பேர் அழகரசாமி. உங்கள் ஊரில் 2 விழா தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு கொடுங்க, மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு தாலி கட்டுகிறேன். நாட வண்டிய ஸ்தாபனம், மூக்கு ரோடு, வேகத்தடை, டொங்கா ஸ்பயலு கடை. பொண்ணு கிடைக்கல, எப்படி கிடைக்கும்? பொண்ணு கிடைக்காத ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க. ஏன்ட்ட ஒரு 2 பொண்ணு இருக்கு, கை தூக்கு. ஏய் பேப்பையில் இன்னும் 2ஆம் தரம் வச்சு அடிக்கலாம் பார்க்குறேன். அண்ணே உனக்கு கல்யாணம் ஆகலையா? சரி, ஒரு விஷயம், இப்போ போய் பொம்பளையாள்கிட்ட பேட்டி எடுப்போம். எங்கள் அக்காட்ட பூரா பேட்டி எடுப்போம். அக்கா உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிற, நீ கல்யாணம் பண்ணலேருந்து எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு பூரா நல்லா இருக்கேன் தம்பி, இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்கல, எந்த பொம்பளையாக சொல்லுமாக்கேன். போய் மைக்கு நீட்டினோடனே என்னத்தை கல்யாணம் பண்ணி பொழந்தேன், ஏதோ பிள்ளைகளுக்காக இருக்கேன், பிள்ளைகளுக்காக இருக்கேன். புருஷன்ட்ட போய் எடு, இந்த முண்டையை கட்டினதுலேருந்து தாண்டா எல்லாமே இழந்துட்டேன், முதல் சொத்து இருந்துச்சு, அம்மா பெரிய சேட்டுமை மாதிரி பேசுவாங்க. கல்யாணம் என்பது என்ன? ஒரே மாதிரி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை சீராக கடைசி வரையும் போய் கொண்டிருக்கும். 10 நாளைக்கு ஒரு வாழ்க்கை, 20 நாளைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா புருஷன் முண்டாட்டி 2 பேருமே எலியும் கீரியும். அதே உண்மை. அதே மாதிரி இந்த சிறப்பான கும்பாச விழாவிலே எங்களையும் கூட்டிட்டு வந்து மதியம் ஆக்கின சோறு தானே இப்போ காய்ச்சினதா? சூடான சாப்பாடு, உண்மையிலே சூடான சாப்பாடு. நான் வரல, அதில் 2 பேர் போட்டு விட்டாங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அதை அற்புதமான முறையில் செய்த விழா கமிட்டிக்கு நல்லது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேற, ஆட்டுத்தொடை, செவரொட்டி, நாட்டுக்கோழி இருக்கும், வளைச்சி அடிக்கலாம்னு வந்தாங்க. சாம்பாரை போட்டவொடனே இப்படி தாயம் போடுறதுக்கு போல 12ஆ போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், பொம்மா எடுத்தா மாவளக்குச்சான், கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், பொம்மா எடுத்தா மாவளக்குத்தான். அடுத்து பாடிக்கிட்டே இருப்பேன். ஐயா பாட்டு பாடினாத்து இந்த நாடகமே. சார் நீங்கள் 4 பேர் ஏன் இப்படி கிராச உட்காந்துருக்கீங்களே என்ன? மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால சீமானந்தள் தேவர் வளர்த்த கால தேடி பாயும் அந்த துறைகளை முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க அப்பா நாட்டு மாடு கால தாண்டா, மரவர் குலத்து கால